நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குரூப் 4 எக்ஸாம்க்கு ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். குரூப் 4 எக்ஸாம்க்கு எல்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஜூன் 9த் எக்ஸாமு. ஸோ அது இருக்கிற 3 மந்த்ஸ்க்குள்ள நம்ம எப்படி வந்து எல்லா சப்ஜெக்ட்டையும் கவர் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டடி பிளான் தான் போட்டிருக்கேன். டைம் டேபிள் மாதிரி. இதுல வந்து என்னென்ன என்னென்ன லெசன் வந்து லெசன் வைஸ் சிலபஸ் வந்து ஆக்சுவலி இதில என்னால மென்ஷன் போட முடியல. டைம் கம்மியா இருக்கிறதுனால போட முடியல. நான் வந்து சொல்றேன். அத அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. லெசன் வைஸ் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சொல்றேன். இப்போ டைம் டேபிள்ல ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் பார்க்கலாம். இதுல வந்து 11த் ஆக்சுவலி 6த், 7த், 8த், 9த், 10த் எல்லாம் எக்கனாமிக்ஸ் வந்து நான் வீடியோ போட்டதுனால, அத வந்து கொஞ்சம் லாஸ்ட்டா ரிவைஸ் பண்ணிக்கலான்னு 11த், 12த்துக்கு மட்டும் இந்த மந்த் வரைக்கும் டைம் குடுத்துருக்கேன் எக்கனாமிக்ஸுக்கு. ஸோ லெசன் வைஸ் என்ன படிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 11த்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெசன், 7த் லெசன், 8த் லெசன், 9த், 10த் இதுதான் படிக்கணும் 11த் எக்கனாமிக்ஸ்ல. 12த் எக்கனாமிக்ஸ்ல 1, 2, 3, 4, 5, 6, 9, 10, 11 இதெல்லாம் படிக்கணும். ஓகேவா? அடுத்து பாலிட்டி பாருங்க. பாலிட்டில வந்து 6த், 7த், 8த் இதுக்கு வந்து 2 நாள் ஒதுக்கியிருக்கேன். அதுல வந்து அதாவது மார்ச் மாசத்துல ஃபர்ஸ்ட் 2 நாளு 6த், 7த், 8த்துக்கு. இதுல வந்து சிவிக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்ன படிக்கணும்னா 2வது லெசன் படிக்கணும். செகண்ட் டேர்ம்ல வந்து 2வது லெசன் படிக்கணும். தேர்ட் டேர்ம்ல வந்து 1 அண்ட் 2 படிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் லெசனும், செகண்ட் லெசனும். அடுத்து 7த்துக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 1, 2 படிக்கணும். செகண்ட் டேர்ம்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெசன் படிக்கணும். அதுக்கப்புறம் 8த் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து 1, 2 படிக்கணும். செகண்ட் லெசன்ல 1, 2 படிக்கணும். அதாவது செகண்ட் டேர்ம்ல 1, 2 படிக்கணும். தேர்ட் டேர்ம்ல வந்து செகண்ட் லெசன் படிக்கணும். இதெல்லாம் வந்து இந்த இது வந்து அப்டேட்டட் சிலபஸ் படி தான் இருக்கு. இருந்தாலும் இதுல கொஞ்சம் எக்ஸஸா தான் இருக்குமே தவிர, குறையறதுக்கு வாய்ப்பில்ல. நீங்க இதையே தாராளமா ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது வந்து 9த் சிவிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து 3ஆம் தேதி ஒதுக்கியிருக்கேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், ஃபோர்த் லெசன், ஃபிஃப்த் லெசன் வரைக்கும் படிக்கணும். அடுத்த நாள் வந்து 10த் சிவிக்ஸ்ல வந்து வால்யூம் 1ல ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன் அது வரைக்கும் படிக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து எப்படின்னா, இது வந்து ஈவினிங்ல வந்து ஒரு 4 ஹவர்ஸ்ல என்னென்ன படிக்கணுங்கிறத இந்த டைம் டேபிள்ல போட்டிருக்கேன். மார்னிங் 4 ஹவர்ஸ்ல நம்ம தமிழும், மேக்ஸும் மட்டும் தான் பார்க்க போறோம். அதாவது என் டைம் டேபிள் படி மார்னிங் 4 ஹவர்ஸ்ல தமிழ் வந்து கம்பல்சரி 100 மார்க்ஸ் வரதுனால, தமிழ் மார்னிங் 4 ஹவர் ஃபுல்லா தமிழ், மேக்ஸுக்கு ஒதுக்கிட்டு, ஈவினிங் 4 ஹவர்ஸ்ல இந்த டைம் டேபிள் வந்து ஃபாலோ பண்ற மாரி போட்டிருக்கேன். ஸோ வந்து உங்களோட இது நீங்க வந்து இத ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு இந்த டைம் டேபிள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, ஏற்கனவே ஒரு தடவ படிச்சவங்களுக்கு திரும்ப படிக்கிறது வந்து அந்த அளவு கஷ்டமா இருக்காது. ஸோ நான் இந்த குடுத்துருக்க டைம் படி படிச்சு முடிச்சிடலாம். புதுசா படிக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஃபாலோ பண்றது சிரமம் தான். நீங்க வந்து இத ஒரு மாடலா வச்சுக்கிட்டு நீங்களாவே உங்க உங்க டைம் டேபிள ஓன் டைம் டேபிள நீங்களே போட்டுக்கலாம். ஒரு ஐடியாக்காக தான் இது குடுக்குறேன். ஸோ வந்து 10த் சிவிக்ஸ் சொல்லிட்டேன்னா, அடுத்து 11த்ல வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல பாலிட்டி தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல வால்யூம் 1ல 2, 3, 4, 5, 6, 7 மட்டும் படிக்கணும். அடுத்து வால்யூம் 2ல 8, 9, 10, 11, 12 படிக்கணும். அதுக்கப்புறம் 12த் பார்த்தீங்கன்னா, 12ல பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல வால்யூம் 1ல 1, 2, 3, 4, 6, 7 படிக்கணும். சரியா? அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில 12த் ஹிஸ்ட்ரியில வால்யூம் 1ல 7, 8 படிக்கணும். அடுத்து காமர்ஸ் அறவியல்னு இருக்கு இல்லையா? அந்த புக்ல வந்து 12த் அறிவியல் புக்ல 16, 17, 18 இந்த லெசன் மட்டும் படிக்கணும். அடுத்து 13ஆம் தேதி பஃபர் டே. இந்த பாலிட்டில ஏதாவது முடிக்காத லெசன் இருந்துச்சுன்னா, அந்த நாள்ல உட்காந்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 14ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் 2 அதாவது 2 டேஸ் தான். 2 டேஸ் வந்து எக்கனாமிக்ஸ் ஏற்கனவே படிச்சத ரிவிஷன் பண்றதுக்கு அந்த 2 டேஸ் ஓகேவா? அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஐஎன்எம் ஓகேயா? ஐஎன்எம்ல வந்து 8த்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 3வது லெசனும், 4வது லெசனும் படிக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் டேர்ம்ல வந்து ஃபர்ஸ்ட் லெசனும், செகண்ட் லெசனும் தேர்டு லெசன்ல வந்து 3.2ம் 3.4ம் படிச்சா போதும். அதுக்கப்புறம் 10th சோஷியல் சயின்ஸ் அதுல வந்து வால்யூம் 1ல 5வது லெசன், அதுக்கப்புறம் 2.3, அதுக்கப்புறம் 7, 8 அதுக்கப்புறம் 4th லெசன்ல 4.5ம் 4.5 to 4.9 படிக்கணும். அடுத்து வால்யூம் 2ல 6, 7, 8, 9, 10 படிக்கணும். அதுக்கப்புறம்
11th ஹிஸ்ட்ரியில் வால்யூம் 2ல் 16, 17, 18, 19 லெசன் படிக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது 11th வால்யூம் 2ல் பொலிட்டிக்கல் சயின்ஸு வால்யூம் 1ல் 13.9ம் 14th லெசனும் 15th லெசனும் படிக்கணும். அடுத்து 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் 7வது லெசன். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் 1லேருந்து 8 வரைக்கும் எல்லா லெசனும், அப்புறம் 1லேருந்து 9 வரைக்கும் எல்லா லெசனும். அதுக்கப்புறம் அறிவியலில் வந்து 7வது லெசன். அதுக்கப்புறம் 12வது ஓல்டு ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, அதாவது ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் பழைய புக் இருக்குல்ல, ஐஎன்எம் புக்கு 12th புக்கு, அதை ஃபுல் புக்கும் படிச்சிடுங்க, அதான் நல்லது. அதுக்கப்புறம் இது வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பழைய புக்கு படிக்கும்போது. ஸோ 3ஆம் தேதி ஏப்ரல் 3ஆம் தேதி பஃபர் டே, அப்புறம் 4ஆம் தேதி 5ஆம் தேதியும் ரிவிஷன் ஃபார் பாலிட்டி. ஓகேயா? அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்கேன். ஹிஸ்ட்ரியில் வந்து 6th ஃபஸ்ட்டு டேர்மில் 1, 3, 4, செகண்ட் டேர்மில் 1, 2, 3, தேர்டு டேர்மில் 1, 2, 3, 4. அதுக்கப்புறம் 7th பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்மில் 2, 3, 4, தேர்டு டேர்மில் 3, 3வது லெசன். அதுக்கப்புறம் வந்து 9th பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்மில் 2.6, 4, 3. ஓகே, 4வது லெசன் 3வது லெசன். 8th வந்து நாயக்கர்கள் மட்டும் படித்தா போதும். ஓகேவா? டேர்ம் 3ல் இருக்குது. அடுத்து 11ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரையும் ரிவிஷன் ஃபார் ஐஎன்எம் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மேக்ஸ் எடுக்கிறோம். மேக்ஸில் வந்து 14லேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் 7 நாள் மேக்ஸ் பாருங்கள். 21ஆம் தேதி ரிவிஷன் ஃபார் ஹிஸ்ட்ரி. ஓகேயா? அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 10th வரை மட்டும்தான், 9th வரைக்கும் தான் நம்ம வந்து டைம் டேபிளில் போட்டிருக்கோம். 11th கடைசியாக படிச்சுக்கலான்னு. அதுக்கப்புறம் வந்து ஜாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா 6th பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்மில் 2வது லெசனு, செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட் லெசனு, தேர்டு டேர்மில் 1, 2, 3. அடுத்து 7th பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்மில் 2, 3, செகண்ட் டேர்மில் 1, 2. 8th பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்மில் 1, 2, 3, செகண்ட் டேர்மில் 1, 2. 9th பார்த்தீங்கன்னா ஆல் டேர்ம் புக்கில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வரைக்கும் படிக்கணும். 10வது பார்த்தீங்கன்னா 1, 2, 4, 5, 7.15 மட்டும் படிக்கணும். அடுத்தது வந்து மே 2ஆம் தேதி பஃபர் டே, 3ஆம் தேதி 4ஆம் தேதி ரிவிஷன் ஃபார் மேத்ஸு. அதுக்கப்புறம் 5ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் ஃபிசிக்ஸு, 10ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் கெமிஸ்ட்ரி, அப்புறம் 15லேருந்து 18 ஹிஸ்ட்ரி. 11th ஹிஸ்ட்ரி விட்டு வச்சுருந்தோம்ல, அது என்னென்ன படிக்கணும்னா வால்யூம் 1ல் 1.4, 2.5, 2.6, 3.7, 3.5, 3.6, 4ஆம் லெசன் 6, 7, 5, 11, 8, 9, 10 இந்த லெசன்லாம் படிக்கணும். வால்யூம் 2ல் 14வது லெசன் படிக்கணும். அடுத்தது ரிவிஷன், ஆல் சப்ஜெக்ட் ரிவிஷன், அதுக்கப்புறம் மாடல் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்துடுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எல்லா சப்ஜெக்டும் நம்ம கவர் பண்ணுறதுனால நிறைய மார்க்கு ஸ்கோர் பண்ண வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.